ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 600 கிராம் அளவுக்கு மட்டன் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் மட்டன் வேகிறதுக்கு நம்ம ஒரு 7-8 விசில் விடுறது ரொம்பவே நல்லது. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மட்டனை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அதே குக்கரை நம்ம இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். குக்கர் காஞ்சதும் நம்ம இதில் 100 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யும் இது கூடவே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மசாலா இதே குவான்டிட்டியில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது நம்ம 400 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம மட்டனை மட்டும் தண்ணி தனியாக வச்சுட்டு மட்டனை மட்டும் நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். எல்லா மட்டையுமே சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம 300 கிராம் அளவுக்கு தக்காளி பேஸ்ட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம 100 கிராம் அளவுக்கு தயிரும் பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு உங்களுக்கு கலர்ஃபுல்லாக பக்காவாக வந்திருக்கும். இந்த டைமில் ஒரு 3-5 பச்சை மிளகா கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே சேருங்க. சேர்த்துட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லி புதினா 2த்தையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே ஒரு கை ஃபுல்லாக இருக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டதும் இப்போ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 1.5 டம்ளர் தண்ணி குக்கரில் செய்கிறதுனால அந்த காம்பினேஷனில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு பக்காவாக மிக்ஸ் ஆகி கொதி வரக்கூடிய நேரத்தில் நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா 500 கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். அதையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சிட்டு இப்போ இதில் கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, புதினாவும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே குக்கரை மூடி நீங்கள் பிரியாணிக்கு நார்மலாக 2-3 விசில் விடலாம். ரைஸை பொறுத்து அது மாறும். இப்போது விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான வாணியம்பாடி பிரியாணி பக்காவாக அல்டிமேட்டாக மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்கும். டேஸ்ட்டு கலர்ஃபுல் எல்லாமே வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை அப்படியே ட்ரை பண்ணலாம். இதை அப்படியே பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிவிட்டு கூடவே ரைத்தாவும் நம்ம கிரேவி ஏதாவது வச்சுருந்தோம் வச்சு சர்வ் பண்ணலாம்.